கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி கண்ணை பார்க்கையிலே ஓடி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா 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 தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மழை போல் இந்த பாவலன் நெஞ்சில் வாடியதே கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ணை பார்க்கையிலே ஓடி மின்னல் அடிக்குது சாகமா பத நிசகமா கூட்டத்திலே கோயில் புறா நிசதா ரன்னி தடிப மாமகரி தப சானித நிசகமப கூட்டத்திலே கோயில் புறா கமகமகச கமபமகச பப்பனின்னிதாக சாசனின்னிகாக பரனிசகமப கூட்டத்திலே கோயில் புறா தத்தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தூம் தித்தகிட தகிட 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 தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட 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 தகிடதும் கிட தகிடதும் தத்தகதிமி தகதிமி தகிடதும் கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா
அன்னைக்கு ஒரு வேண்டுதல் முடிச்சு போட்ட, இன்னைக்கு இன்னொன்னு போடுற. இப்படியே தினமும் வேண்டிக்கிட்டு இருந்தா ஆத்தா பாட அவஸ்தையா போயிடும். யோ, உன் வேலைய பாத்துட்டு போ. ஒன்ன சுத்தி வர்றதுதானே எனக்கு வேலையே. ஆமா, என்ன வேண்டிக்கிட்ட? அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா? அட, ரொம்ப தாங்க ராக்கி பண்ணிக்கிறியே, சொல்லு. உன் பாட்டை மதிக்காத இந்த ஊர்க்காரங்க உன்னை பாட வச்சு ரசிக்கணும்னு வேண்டிக்கிட்ட. அதான் நேத்து கோயில பிச்சு உதறிட்டனே, அப்புறம் இன்னைக்கு இது முடிச்சு கழுத்துல 3 முடிச்சு சீக்கிரமா ஒண்ணுன்னு வேண்டிக்கிட்டியா? அட போயா, நம்ம 2 பேருக்கும் ஆண்டவன் என்னைக்கோ முடிச்சு போட்டான், புதுசாவா போட போறான். அப்புறம் இது இதுக்கு? நீ இந்த ஊர் மெச்சுற மாதிரி பாடிட்ட, இந்த உலகமே மெச்சுற பெரிய பாடகனா வரணும்னுதா ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்ட. ஆத்தா ஆக்குறாளோ இல்லையோ, உன் நம்பிக்கை நிச்சயமா இந்த பெரிய பாடகனா ஆக்கும். கௌரி, உன் நம்பிக்கையில தான் எனக்கு பாட்டே பிறக்கும். வாங்க உட்காருங்க. மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா? நான் பொண்ணு பார்க்க போறேன். ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க. கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து. கவலைப்படாதீங்க, அசத்தி போடுறேன். ஏங்க, இந்த பொட்டியில் என்னங்க? அத்தனையும் கேபி சுந்தராமல் பாட்டு. கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க. கொஞ்சம் போடுறீங்களா? போட்டுடுறேன். அட பாவி, என் தலையே மொட்டடிச்சிட்டியா? ஐயோ, நானே இப்பதாங்க பாக்குறேன். எப்ப என் கையில இருந்து கத்திரிக்கோல் சீப்பு போய் கத்தி வந்தது? என்னைய கேக்குற? இப்படியே எப்படியா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிப்பேன். கோச்சுக்காதீங்க சாமி, அம்மாவோட பாட்டை கேட்டு நான் அப்படியே பழனிக்கு போயிட்டேன். நீ அப்படியே பழனிக்கு போ, நான் இப்படியே பழனிக்கு போறேன். ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் வாங்கி கொடு. என்ன, ஏதாவது பந்தயத்துல தோத்துட்டீங்களா? பாத்தியா உன் பையன் பண்ண காரியத்தை? ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையே அடிச்சு விட்டாயா? வெளியே போடா, போடா வெளிய. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது. கட்டிப்படி கொண்டா, மீசி நீ எடுத்துரு. பெரிய தொல்லையா போச்சு. மாமோய், எப்பல இங்க என்ன பண்ற? குளிக்க வந்த. சரி, கையோட 4 கெண்ட மீன் புடிச்சிட்டு போனா அப்புறம் காக்கி போடலாமேன்னு பார்த்தேன். 2 தான் கிடைச்சது. வந்தரு கைப்பிடிய. கை வேணா பிடிக்கிறேன், ஆனா உங்க அப்பனுக்காக மீன் எல்லாம் பிடிக்க முடியாது. ரொம்பதான் சுழிச்சுக்கிறிய. உனக்கு வேணா 4 மீன் சுட்டு தரேன், வெட்டிக்க. வாயாண்ணா, வாயா. என்னது? இந்தா, இத புடிச்சுக்க. புடியா. இந்த மாதிரி நாம இருக்கிறத யாராவது பார்த்தா உங்க அப்பா கிட்ட பத்த வைக்க மாட்டாங்க? பத்த வச்சா ஆள் பார்த்து நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஆமா, உன்னை யாருக்கோ கட்டி வைக்க போறாங்க. போயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பரளிக்கண் அங்கெல்லாம் ஏன் பாக்குது? ஒழுங்கா மீனை பாரு. உன் முகத்துல 2 கெண்ட மீன் துள்ளி விளையாடுது, அத பாக்கலாம்ல? தாவடி ஆத்தோட போகுதியா? கொஞ்சம் எடுத்து குடியா, கொஞ்சம் எடுத்து குடியா. என்னையா பல கைகாரம் பண்ணி பல வீசாமிய புடிச்சிட்டிய. பாத்துமா, ஆள் கரையாம இருந்தாலும் அசத்தி புடுவா, அசத்தி. ஏய், என்ன பாக்குற? இந்த துணியை துவைச்சு கொண்டு போய் கொடுத்துரு. இந்த ஊர்லயே முதல் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நீங்க ஒருத்தர் தாங்க. எல்லாம் என் பொண்ணுக்காகத்தாண்டா. அவளை என் மார்லையும் தோல்லையும் சுமந்து வளர்த்திருக்கேன். நீங்க ஒரு குரங்கு மாதிரிங்க. குரங்குதான் குட்டி அடி வயித்துல கட்டிட்டு காப்பாத்தும். அது மாதிரி நீங்க கௌரிய கஷ்டப்பட்டு காப்பாத்துறீங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் கூட போயிருமில்ல. அதுக்காகத்தான் வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளையா பாத்துட்டு இருக்கேன். அப்ப மாப்பிள்ளை நொண்டியா தான் இருக்கணும். ஏய், பின்ன வீட்டோட மாப்பிள்ளைன்னா எப்படிங்க? எங்க நம்ம சங்கர் முறை மாப்பிள்ளை தானே. அவரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? கத்தியாடுற. அந்த பெரும்பேலுக்கு கட்டி வைக்கிறதுக்காக என் பொண்ணை வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். சுயமா ஒரு 4 ஏக்கர் நிலம் வாங்க முடியல. சொந்தத்துல எனக்கு மாப்பிள்ளை தேவையில்லை. சொத்து இருக்கிறவன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரணும். வரட்டும், நானா வேண்டாங்கிறேன்.
மீன் குழம்பு எப்படி இருக்கு? என் வீட்டுல மீன் குழம்புன்னு உனக்கு அப்புறம் தெரியும். உள்ள இருந்து வாசனை வருது. அது என் பொண்ணு கைப்பட்டா குழம்பு வாசனை அப்படித்தான் இருக்கும். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? கூட மீன் பிடிச்சவனுக்கு தான். எது? அது உங்க பொண்ணை பிடிச்சவனுக்கு. அப்படித்தானே? ஆமான்னு சொல்லிட்டு போ. என்னடா அண்ணா அண்ணி பேருடா. உனக்கு யாரா சொன்னது? நேத்து உங்கால் கிரிக்கிட்டு இருந்துச்சா கேட்டேன்னு சொல்லிச்சு. கொலுசு சத்தம் கேட்கையில மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது. குமரி பொண்ண பாக்கையில ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி இசையே மலராய் நாடும் சூட்டுவே. இசையே மலராய் நாடும் சூட்டுவே. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில் தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாழம் ஆனதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடவே. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி இசையே மலராய் நாடும் சூட்டுவே. எத்தனை நாளா நடக்குது? கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு சொல்லி இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்க அந்த வெட்டி பயலோட இனி வீட்டை விட்டு வெளியே வந்த உன்னை வெட்டி கொல்லையில புதைச்சிருவேன். நான் அம்சதுரை ராகம் பாடணும்னா கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சு ஆடு மாடுகள்லாம் வர்ற மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் என் பின்னாடி வருவாங்க. எனக்கு அப்படி ஒரு ஞானம். பிச்சைக்கார பயலு, இதெல்லாம் ஏன்டா உங்களுக்கு? அவன் அப்பன் தொழிலை செய்ய வேண்டியதுதானே? ஆமா, எங்க அப்பன் தொழில் பெரிய தொழில். அவன் கிராப் வெட்டான்னா டீ கடைக்கு முன்னால போட்டுக்கிற கூரை மாதிரி ஒரு பக்கம் ஏறி இறங்கி இருக்கும். நான் சங்கீதத்துல முன்னுக்கு வர போறேன். சங்கீதம் சங்கீதம்னு சோத்துக்கு தாளம் போட போறடா. இந்த பாருங்க, தாளம் போட்டுதான் ரொம்ப பேர் சாப்பிடுறாங்க.
நீ திருந்தவே போறதில்ல. நீங்க திருந்திட்டீங்கல்ல, வெட்டியாச்சு, போய் குளிங்க. சரியா வெட்டினியாடா? இனிமே வெட்டுறதா மம்பட்டி எடுத்து தான் வெட்டணும். என்ன இந்த எழுருண்ட எனக்கா? இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, இது உனக்கு இல்ல, என் மாமனுக்கு. மாமனை பாப்பியா? மாமனா பாப்பியாவா? கழுத கேட்டா குடிச்சவரு. அந்த மாட்டுக்கார பொடி பசங்களோட சுத்திக்கிட்டு அவசரமா பாடிட்டு இருப்பான். என்னாட்ட சுதியோட பாட முடியுமா? எல்லாம் இருக்கட்டும், மாமன் கிட்ட கொடுத்துறேன், நீ தின்னத. ஆமா, இது பெரிய சத்துணவு. நான் திங்கிறதுக்கு இதத்தான் கடைக்கடை விக்கிறாங்களே, வாங்கி தின்னுக்க மாட்டானா? இது என் கையால செஞ்சது. மச்சான பாப்பீங்களே, மாமர தோப்புக்குள்ளேன்னு உன் கவரி தான் இதை கொடுத்து அனுப்பிச்சது. கௌரியா எங்க பார்த்த? ரெட்டியாருக்கு சவரம் பண்ண போயிருந்தேன், அப்ப கொடுத்துச்சு. நீ இதை சாப்பிட்ட? வேணாம், இது எள்ளூருண்டையா கல்லூருண்டையான்னு எனக்கு தெரியல. இந்தா, இதையும் சாப்பிடு. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சேவிங்கா கட்டிங்க? இல்ல. மொட்டையா? இல்லையா. கௌரிய கொஞ்சம் ஆத்து பக்கம் வர சொல்றியா? என் குளிலிய மாத்திரியே. இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் காதல் சேவையும் செய்யறது. எனக்கு சேவை செஞ்சுதான் பழக்கம், சேவை செஞ்சு பழக்கம் இல்ல. புண்ணியம் கிடைக்கும்னு சொல்ற, சரி செய்யறேன். வெயில் மேக்கால போயிட்டு இருக்கு. அப்பன் சந்தையில இருந்து வர நேரமாச்சு. நாம 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா வெட்டி கொன்னுடும். உன்னோட இருக்கிறப்போ நேரம் போகல, உன்னை பார்க்காம இருக்கிறப்போ நேரமே போகல. இங்க மட்டும் என்ன வாழுது? ராத்திரியில புரண்டு புரண்டு படுக்கிற. தூக்கம் வந்தா கனவாவது வரும். கனவுல நீ வருவேன்னு பார்த்தா தூக்கமும் வரமாட்டேங்குது. அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லு. அந்த பட்டணத்துக்கார தம்பி போட்டோ பிடிக்குதுல்ல, அங்க போய் ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? ஐயோ, போட்டோ படம் எடுத்துக்கிட்டா ஆயுசு குறைஞ்சிடுமா? அம்மா சொல்லும். நாம 2 பேரும் சேர்ந்து தானே போட்டோ எடுத்துக்க போறோம். ஆயுஸ் குறைஞ்சா ஒண்ணா போயிடுவோம். ஐயோ, அப்படி சொல்லாதய்யா. உனக்கு முன்னாலேயே நான் போயிடணும், பூவோடையும் பொட்டோடையும். போட்டோ எடுத்தா நெருக்கம் அதிகமாகும். நிஜமா? அப்பனுக்கு தெரிஞ்சா கொன்னே போடுவா. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? சரியான ஆளியா நீ. ஆனா உங்க பாட்டியா மாடு முட்டிடுச்சா? இப்படியே இருந்தா இப்படி நடக்க வேண்டியது பாரியா. நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொட்டு உறவுன்னு இருந்த பாட்டியும் போயிட்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? நீ இன்னைக்கே மெட்ராஸ்க்கு போ. அங்க போனா நிச்சயமா நீ ஒரு பெரிய பாடகனா வருவ. காளியாத்தா கண் திறப்பா. மெட்ராஸ்கா? ஆமா, நீ பெரிய ஆளை திரும்பி வர வரைக்கும் இந்த கௌரி உனக்காகவே காத்துட்டு இருப்பா. இந்தாயா, இத வச்சுக்க. இதுல கொஞ்சம் பணமும் இருக்கு. நீ இன்னைக்கே மெட்ராஸ்க்கு புறப்பட. கௌரி, உன்னை விட்டுட்டு ஆட போயா, உன் நினைப்புல ஒரு ஜென்மத்தையே ஓட்டிடுவேன். கௌரி, இனிமே இந்த கொலுசு சத்தம் தான் என் பாட்டுக்கு தாளம், ஜீவன் எல்லாம். இத பாரு, எரியிற இந்த நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல உலகமே மெச்சுற அளவுக்கு நீ பெரிய பாடகனா வரத்தான் போற. என் நினைப்போ இழப்போம் அதுக்கு குறுக்க நிக்கவே கூடாது. சந்தோஷமா போய் ஜெயிச்சு கட்டியா.